ஜென்ரலா நம்ம நினைப்போம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னா கான்ஃபிடென்ஸ் ட்ரெய்னிங், மைண்ட் செட் ட்ரெய்னிங், மோட்டிவேஷன் டாக் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா ப்ராப்ளம் டேலண்ட்ல இல்லை, ப்ராப்ளம் ஃபிட்னஸில் இல்லை, ப்ராப்ளம் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, அதுதான் இங்கே கொஷின். ஆக்சுவலாக மேட்ச் டேஸில் ப்ரெஷர் அதிகமாகும், அதே மாதிரி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீதிங் ஷாலோ ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் வீக்னஸ்னு பார்க்க மாட்டாங்க, அதெல்லாமே ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஆத்லெட்ஸை அந்த சுச்சுவேஷனில் போய் பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆத்லெட்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ப்ரெஷரில் எப்படி ஸ்லோ டவுன் பண்ணணும், எப்படி ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ ஒன் மிஸ்டேக் அப்புறம் எப்படி ஃபாஸ்ட்டாக ரீபவுண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆத்லெட்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பிரேக் டவுன் என்கிறது ஒரு மிஸ்டேக்னால இல்லை, ஒரு அன்கண்ட்ரோல்டு செகண்ட்னால தான். ஆக்சுவலாக ட்ரைனிங்கில் ஆத்லெட் ரொம்ப காமாக தான் இருப்பாங்க, ஆனால் மேட்ச்சில் தான் அந்த கயோஸ் வரும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அந்த கயோஸில் எப்படி கிளாரிட்டி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆத்லெட்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பேரண்ட்ஸ்க்காகட்டும் ஆத்லெட்ஸ்க்காகட்டும் நார்மலாகவே ஒரு டவுட் வரும். நான் ப்ரெஷர் ஆகும்போது என் ஸ்கில்லை டவுட் பண்ணுறேன்னா இல்லை சுச்சுவேஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன்னா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ரெஷர் சுச்சுவேஷனை நார்மலாக எடுத்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறது. ப்ரெஷரை நார்மலாக ட்ரீட் பண்ணும்போது தான் பர்ஃபார்மன்ஸ் ரியலாக தெரியும்.